ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம். நம்ம கார்டனில் என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இது பிங்க் கலர் பால்சம். நேற்று நிறைய பூ இருந்துச்சு, அதை பறிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒயிட் கலர் பால்சம். அப்புறமா இது லாவெண்டர் கலர் பால்சம். இன்னும் பூக்களை பூத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறமா வாடாமல்லி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாடாமல்லி செடி பூத்துருக்கு. நல்ல பெரிய செடி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இதுலேயே ஒரு கருவேப்பிலை செடி வளர்ந்துருக்கு. தன்னாலேயே வளர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், தன்னாலேயே முளைச்சி தன்னாலேயே வளர்ந்துட்டுருக்குது. நல்லா பெருசாக வந்துருச்சு. இதோ இங்கேயும் ஒரு குப்பு இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கேயும் ஒரு பிங்க் கலர் பால்சம் வச்சுருக்கேன். அப்புறம் மணி பிளான்ட் மேலே ஏற்றி விட்ருக்கேன். இப்போ தான் வளர்ந்து வருது. அப்புறமா இது நாட்டு ரோஸ் செடி இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்கேன். மொட்டு வைக்கும்போது அடுத்தப்பல வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா இது மல்லிகை செடி, ஒத்தடுக்கு மல்லிகை செடி, நாட்டு மல்லிகை செடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நிறைய மொட்டு வச்சுருக்கு. பூக்கும்போது வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா இது பலாச்செடி, ஆந்திரா பன்னீர் ரோஸ் செடிக்குள்ளே வச்சுருக்கேன். இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் செடி. இதுக்குள்ளேயே ஒரு செவந்தி கட்டிங்ஸ் வச்சு அதுவும் தழுத்துருக்குது. அப்புறமா இது அரக்கு கலர் செவந்தி கட்டிங்ஸ் இப்போ தான் வச்சுருக்கேன், இன்னும் தழுக்கலை. தழுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் இது சாண்டில் கலர் 7 days ரோஸ் இப்போ 2 மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு மொட்டு வச்சுருக்கு, பூக்கும்போது காமிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு பலாக்கன்று வச்சுருக்கேன் ஒரு கவரில். அப்புறமா இங்கேயும் பலாக்கன்று நிறைய முளைக்க வச்சுருக்கேன். அப்புறமா இந்த தொட்டியில் துளசி செடி வச்சுருந்தேன். ஒரு சின்ன ரோஸ் பதியம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே தான் அந்த துளசியை நட்டு வச்சு துளசியும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது. அதுக்குள்ளேயே பவளமல்லி விதை போட்டு அதுவும் முளைச்சி வந்துச்சு. அப்புறமா இது காட்டு பாதாம் செடி, அதுவும் நல்லா முளைச்சி வந்துருக்குது. அப்புறமா இது தொட்டாச்சினிங்கி செடி, அந்த மணி பிளான்ட்டுக்குள்ளே தான் வச்சு அதுவும் நல்லா பெருசாக வந்திருக்குது. அப்புறமா டைகர் ரோஸ் செடி, இது டைகர் ரோஸ் செடியில் ஒரு பூ பூத்துருக்கு இன்றைக்கி. அப்புறமா இது 7 days ரோஸ் ஒயிட் கலரில் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. நிறைய மொட்டு வச்சுருக்கு. இப்போ தான் குட்டி குட்டியாக நிறைய தழு வருது. இதோ இங்கேயும் ஒரு பூ பூத்துருக்கு, இன்னும் நிறைய மொட்டு இருக்குது. அப்புறமா இது பிங்க் கலர் 7 days ரோஸ் பாருங்கள், இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. அப்புறமா இங்கேயும் ஒரு பூ பூத்துருக்கு, இன்னும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இதோ இங்கெல்லாம் மொட்டு வச்சுருக்கு, பூக்கும்போது காமிக்கிறேன். அப்புறமா செடிக்கு உரம் போட்டப்போ ஒரு பீன்ஸ் செடி முளைச்சிருந்து அதை எடுத்து விட்டேன். அது இப்போ கொடி படர்ந்து போயிட்டு இருக்குது. அப்புறமா இது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். இது காக்கட்டாஞ்செடி சின்னதாக பதியம் வச்சுருக்கேன், தழுத்து வருது. இது முல்லை செடி, கொடி முல்லை செடி இப்போ தான் பதியம் போட்டு வச்சுருக்கேன், தழுத்து வருது. நல்லா தழுத்ததுக்கப்புறம் என்னோட வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா இது ஊசி கனகாம்பரம் செடி, நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட பூ இருக்குது. அப்புறமா சின்ன சின்ன செடியெலாம் விதை போட்டு இப்போ தான் முளைக்க வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்ன செடியாக வளர்ந்து நிற்குது, இன்னும் பெருசாக வரல, வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறமா இது வயலட் கலர் சங்குப்பூ செடி, விதை போட்டு முளைக்க வச்சு மேலே ஏற்றி விட்டுருக்கேன். அழகாக கொடியும் மேலே வரைக்கும் போயிட்டுருக்குது. ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி விதை போட்டேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா முளைச்சிட்ருக்குது. நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா இது செவ்வந்தி, நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இது ரெட் கலர், அப்புறமா இது பிங்க் கலர், இது நல்லா வயலட் கலர். இந்த 3 கலரும் வாங்கிட்டு வந்தோம் நேற்று. நல்லா தழுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறமா இது சேஞ்சிங் ரோஸ் இப்போ தான் நல்லா தழுத்து வருது. மொட்டு வச்சு பூக்கும்போது காமிக்கிறேன். அப்புறம் தக்காளி செடி, இது தக்காளி செடியில் ஒரு பழம் இருக்குது. தக்காளி செடியில் பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது.
இது வந்து முருக்கம்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். மிதுக்கங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இது வத்தல் போடுவோம். தன்னாலே வளர்ந்து கொடி போயிட்டுருக்குது. இந்த காயை நாளைக்கு பறிக்கணும். பறிக்கும்போது காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து சீனிக்கிழங்கு செடி. சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்து சாக்கில் வச்சேன். அதுவும் நல்லா தழுத்து போயிட்டுருக்கு. அப்புறமா ஏற்கனவே பால் சம்பா வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த தொட்டிலையும் இது வச்சு விட்ருக்கேன். நல்லா கொடி படர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நித்திய கல்யாணி பூ. தன்னாலேயே தான் விதை விழுந்து முளைச்சிருக்கு. ஏற்கனவே அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. இப்போ இதில் நல்லா அழகாக தழுத்து பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறமா இந்த செடி ரோஜா மல்லி ஏனோ மொட்டு வைக்கலை, வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுக்குள்ளே நிற்கிறது வந்து செம்பருத்தி செடி. மரப்பருத்தின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது. விதை போட்டு இப்போ தான் முளைக்க வச்சுருக்கேன். பெருசானதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுக்குள்ளேயும் ஒரு முல்லை கட்டிங்ஸ் வச்சேன். தழுத்து வந்துட்டுருக்கு இப்போ தான். இது வந்து மிளகா செடி வந்து இப்போ தான் மறுபடியும் பூக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு 5-6 காய் பறிச்சிட்டேன். அப்புறமா எங்கள் நாய்க்குட்டி உடச்சி விட்டுட்டு இப்போ தான் மறுபடியும் தழுத்து வருது. நல்லா தழுத்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து 5 மணி பூச்செடி. 5 மணி செடியில் இது வந்து வெள்ளை கலரு. எங்ககிட்ட சிகப்பு கலர், அப்புறமா மஞ்சள் கலர், வாடாமல்லி கலர் எல்லாம் இருக்குது. இப்போது அதை எல்லாமே எடுத்துட்டோம். மறுபடியும் தழுத்து வந்த பிறகு காமிக்கிறேன். பூக்கும்போது காமிக்கிறேன். இது தண்டங்கீரை. நிறைய இடத்துல தண்டங்கீரை தான் முளைச்சி நிற்கும். இது வந்து நலவேம்பு செடி. மலைவேம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ தான் வச்சு நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. பூத்துருக்குன்னு கூட வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே. இப்போ நல்லா என்னை விட பெருசாகவே வளர்ந்துடுச்சு. அப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு நெல்லிக்கன்று வச்சுருக்கோம். இப்போ தான் தழுத்து வந்துட்டுருக்குது. இன்னும் நான் நெல்லிக்கன்று வச்சுருக்கோன்ட்டு வீடியோ போடல, சீக்கிரத்தில் போடுறேன். எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீனிக்கிழங்கு செடி இங்கே கீழேயும் வச்சுருக்கேன். இது என்ன செடினா, இது வந்து முலாம்பழம் செடி. விதை எடுத்து போட்டேன். இப்போ தான் தழுத்து கொடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்கேயும் சங்குப்பூ செடி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போது இந்த பூவரச மரத்தில் ஏற்றி விட்ருக்கேன். நேரத்தில் நல்லா பூ இருந்துச்சு. இன்றைக்கி பூ எதுவும் இல்லை. பூக்கும்போது காமிக்கிறேன். அப்புறம் இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயில் கொஞ்சம் காயும் இருக்குது பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குது. அப்புறமா இது வந்து டிசம்பர் பூச்செடி. நிறைய முட்டை வச்சு பூத்துருக்கு பாருங்கள். காலையில் பூக்கும். ஒரு 11 மணிக்கு போலேயே உதிர்ந்து போயிடும். அப்புறம் இங்கேயும் ஒரு கருவேப்பிலை செடி முளைச்சிருக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ் செடி வாங்கி வச்சுருக்கேன்னு போட்டிருந்தேன். இப்போ தான் தழுத்து வந்துட்டுருக்குது. இது வந்து முள்ளங்கி செடி. முள்ளங்கி விதை போட்டேன். இப்போ தான் 2 முளைச்சி வந்திருக்குது. அப்புறமா இது வந்து கிரேந்தி செடி. கம்பு வச்சு கெட்டி விட்டுருந்தேன். அது காற்று கீழே விழுந்து கீழேயே மறுபடியும் தழுத்து வருது. இதுக்குள்ளேயும் சீனிக்கிழங்கு செடி தான் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து நாட் ரோஸ் வெட்டி எடுத்த கட்டிங்ஸை எடுத்து தழுக்க வச்சுருக்கேன். தழுத்து வருதான்னு பார்க்குறதுக்காக. இப்போ தான் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது. தழுத்துச்சுன்னா காமிக்கிறேன். அப்புறமா இது கத்தாழை செடி. நிறைய செடி தழுத்து வந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோன்னு இறுக்கமாக வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறமா இது வந்து மருதாணி செடி. இது வந்து ரம்பை இலை. எவ்வளோ அழகாக தழுத்து வந்துருக்கு பாருங்கள். பச்சை பசேல்னு இருக்குது. இது வந்து இட்லி பூச்செடி. அப்புறமா இது வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தி செடி. இதுக்குள்ளேயும் ஒரு ஊசி மல்லி வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. மஞ்சள் கலர் செவ்வந்தி செடி மொட்டும் வச்சுருக்கு. ஏற்கனவே நிறைய பூ பூத்துருந்துன்னு வீடியோ கூட போட்டிருந்தேன். இது பாதாம் செடி. இது காக்கட்டாஞ்செடி. இப்போ தான் கொஞ்சம் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் நேரங்கிறதுனால இப்போ பூ சரியாக பூக்கலை. ஆனால் இப்போ மழை ஒரு நாள் பெஞ்சதுனால கொஞ்சம் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். கொஞ்சம் இடத்துல மொட்டு வச்சுருக்கு. பூக்கும்போது காமிக்கிறேன். அப்புறமா இது வந்து பட்டன் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். இதில் எப்போவுமே பூ பூத்துட்டே தான் இருக்கும். அப்புறமா இதுக்குள்ளேயே 7 days ரோஸ் ஒரு கட்டிங் போட்டு வச்சுருந்தேன். அது தழுத்துங்க மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு மொட்டு வச்சுருக்கு. 2 மொட்டு வச்சுருக்கு. அப்புறமா இது பொன்னாங்கண்ணி கீரை.
அப்புறமா நாட் ரோஸ் இப்போ தான் நல்லா தழுத்து வருது. இது பவளமல்லி செடி. பவளமல்லி செடியிலேயே இப்போ ஒயிட் கலர் சங்குப்பூ படர்த்தி விட்ருக்கோம். நிறைய விதை வச்சுருக்கு. அப்புறமா இது வந்து டில்லிகட்டு பூச்செடி. இது வந்து மாதுளை மரம் இப்போ தான் வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து கொய்யா மரம் இப்போ தான் சின்ன கண்ணா தழுத்து வருது. இதுக்குள்ளே மாம்பழம் வந்து முளைக்க போட்டிருக்கேன். முளைச்சி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இதில் செம்பருத்தி கட்டிங்ஸ் போட்டு தழுக்க வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி பாருங்கள், மொட்டு தெரியுதா? இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி, நல்லா பெரிய மரமாக ஆகிட்டு. இது மஞ்சள் கலர் டிசம்பர் செடி இப்போ தான் வெட்டி விட்ருக்கோம். அப்புறமா இது வந்து குண்டு மல்லி செடி. இன்றைக்கி நைட்டு 2 பூ பூக்கும். இங்கே கொஞ்சம் மொட்டும் இருக்குது. அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற வாதாமரம் நிறைய பழம் பழுத்து கீழே விழும். பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் ரொம்ப புளிப்பாக தான் இருந்துச்சு, இப்போ ரொம்ப இனிப்பாக இருக்குது. காற்று ரொம்ப நல்லா வரும். இந்த இடமே ஜில்லுன்னு இருக்கும். இப்போ தான் அண்ணாச்சி முளைக்க வச்சுருக்கேன். ஏற்கனவே முளைக்க வச்சதை அங்கே கார்டனில் வச்சுருக்கேன். பின்னாடி தோட்டத்தை இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறமா இது வந்து தாழ்பூ மரம். இப்போ தான் வெட்டி விட்ருக்கோம், ரொம்ப பெருசாகிடுச்சுன்ட்டு. இப்போ மறுபடியும் நல்லா தழுத்து வந்து பூ ஊத்துட்ருக்கு. இது வந்து வில்வ மரம். அப்புறமா இங்கே ஒரு துளசி தன்னாலேயே முளைச்சி வருது. அப்புறமா இது வந்து புதினா செடி. இங்கே மணி பிளான்ட் செடி எடுத்து மேலே எடுத்து விட்டோம், ஆனால் அது சரியாக தழுக்கலை. இதோட கட்டிங் எடுத்து தான் அங்கே அந்த கம்பியில் படுத்தி விட்டுருக்கேன். அது நல்லாவே வருது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் அங்கே பின்னாடி இருக்கிற கார்டனில் இருக்க செடியெல்லாம் காமிக்கிறேன்.